பருவமழை தென்மேற்கு பருவமழையாகட்டும் வடகிழக்கு பருவமழையாகட்டும் இரண்டுமே எதிர்பார்த்த அளவிற்கும் சராசரியாக ஆண்டு சராசரி பருவமழை பொழிவு கூட இந்த ஆண்டு இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அதுடைய எதிரொலியாக நம் அனைத்து நீர்நிலைகளும் குறிப்பாக சென்னையில் குடிநீர் வழங்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளும் பூண்டி நீர்நிலையாக இருக்கட்டும், சோழவரம், செம்பரம்பாக்கம் அனைத்து நீர்நிலைகளும் மிகப்பெரிய அளவில் வறட்சியில் இருக்கிறது என்பதை தற்போதைய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காண்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னை குடிநீர் வாரியம் சென்னையில் சிக்கனமாக குடிநீரை பயன்படுத்துங்கள் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் ஓராண்டு மிகப்பெரிய அளவில் 100 ஆண்டில் இல்லாத அளவிற்கான பருவமழை பொழிவு என்ற ஒரு கணக்கும், இன்னொரு பக்கம் பருவமழையே பொழியாமல் பொய்த்து போவதும், நாம் நீர் மேலாண்மையை வரும் காலங்களில் எப்படி எடுத்துச் செல்ல போகிறோம், குடிநீர் தட்டுப்பாடை இந்த ஆண்டு அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்று பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. இது குறித்து இன்றைக்கு நம்முடன் விவாதிப்பதற்காக சிபிஎம்மின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பீம்ராவ் அவர்கள் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். அடிப்படை ஆதாரங்களை ஒரு அரசு வழங்குவது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அரசே வழங்க முன்வரும் பொழுதும் கூட சில நேரங்களில் இது போன்ற பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இயற்கை வறட்சியை எப்படி எதிர்கொள்வது? நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இப்போ நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் 23% மழை குறைவாக இருக்குது. மற்ற இடங்களில் 62% அப்படின்றது கம்பேரிஷனில் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன பொதுவாக இருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்னு சொன்னால், மழை நீரை தேக்கி வைப்பதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் இருக்குது. உதாரணத்துக்கு 100 லிட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் 48 லிட்டர், அதாவது 48 குடம் மட்டுமே சேமித்து வைப்பது, மீதியெல்லாம் கடலில் போகுது. கடல்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் சேர வேண்டும் என்பது அவசியம், தேவையும் இருக்குது. அதுக்கு இருந்தாலும் கூட நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாப்பது, அண்டை மாநிலங்களிலிருந்து பெறக்கூடிய நீரை முறைப்படி அதை பெற்று நமக்கு விநியோகம் செய்வது, விவசாயத்துக்கும் சரி குடிநீருக்கும் சரி. இப்போ துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னால், தமிழ்நாடு முழுக்க, அது நீங்கள் டால்போர்டு இது எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் சென்னை குடிநீர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது தமிழ்நீர் குடிநீர் வடிகால் வாரியத்தை எடுத்துக்கிட்டால், ரெண்டுமே மிகப்பெரிய வறட்சியில் நம்ம மாட்டிருக்கோம். குடிப்பதற்கு தண்ணீர் இருக்குது. உதாரணத்துக்கு சென்னையில் டெய்லி உங்களுக்கு 830 mld தண்ணீர் கொடுக்கணும். ஆனால் இப்போ அவங்க கொடுக்குறதா சொல்கிறது 540 mld. அது போன அக்டோபர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே அவங்க கொடுக்கல. இட் மீன்ஸ் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு நபருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இப்போ அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, 180 லிட்டர் கொடுக்கணும். ஆனால் இப்போ அவங்க கொடுக்குறது 70 லிட்டரு. இப்போ நேற்று மரியாதைக்குரிய வேல்மணி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்துகின்றார். நல்லது, அறிவுரை நல்லது. ஆனால் உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னால், சீவேஜ் வாட்டர்லாம் நீங்கள் ஃப்ளோ வரணும்னு சொன்னால் 140 லிட்டர் இருந்தால் தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த ஃப்ளோ கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா அது வேறு விதமான சிக்கல்களையும் நோய் தொற்றுகளையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. அது இன்னொரு முறையிலேருந்து இன்னொன்றுக்கு அது போகிறது. அது அப்போ அரசு என்ன பண்ணணும்னு சொன்னால், நீர் மேலாண்மைக்கு என்று ஒரு தனி மினிஸ்ட்ரியை உருவாக்கணும். நம்மை போன்ற வறட்சியான மாநிலங்கள் ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையான நில அமைப்புகள் நமக்கு இருக்குது. அது இப்போ நீங்கள் மணலில் என்ன மாதிரி நீர் தேக்க முடியும், பாறை வடிவில் என்ன மாதிரி நீரை தேக்க முடியும், கடலோரங்களில். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டெல்டாலாம் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு சொன்னால் 40 அடி ஆழத்திலே உங்களுக்கு உப்பு நீர் வந்துடும். சென்னை நகரில் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே 14 லட்சம் மோட்டார் ஒர்க் ஆகுது. நீங்கள் கிரவுண்ட் வாட்டரை வெளியில் பம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். 14 லட்சம் மோட்டர் கிரவுண்ட் வாட்டரை 300 அடியில் 400 அடியில் இருந்து நீங்கள் பம்ப் பண்ணி வெளியெடுக்கும்போது, இப்போ கிரவுண்ட் வாட்டரோட லெவல், இப்போ நேற்று முந்தா நாள் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த சென்னையை 3 பிரிவா அவங்க பிரிக்கிறாங்க. மண்ணுடைய தரத்தை, ஒன்று மணல் இருக்கக்கூடிய நிலத்தடி பகுதி, மற்றொன்று களிமண் இருக்கக்கூடிய நிலத்தடி பகுதி, இன்னொன்று பாறைகள் இருக்கக்கூடிய நிலத்தடி பகுதின்னு பிரிக்கிறாங்க. ஆனால் இந்த 3லையுமே தண்ணி, நிலத்தடி நீர் மிக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது என்பது கடந்த ஆண்டு. அதாவது அளவுக்கு அதிகமான மழையை நாம் ஒருவேளை சேமித்து வைத்திருந்தால், நீர் மேலாண்மையை ஒருவளவுக்கு நாம் செய்திருந்தால், இப்படியான ஒரு அடுத்த ஆண்டே இப்படியான ஒரு வறட்சியை நாம் எதிர்கொள்ள தேவையில்லை தானே? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. அது
சரியாகவும் சொன்னீங்க இது. அப்போ நீங்கள் இதே மாதிரி 96ல் நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, 2004லேயும் நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், நீங்களே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம தலைமுறையில் வேகனில் வந்து தண்ணி கொண்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறக்கி நம்ம சென்னை சென்ட்ரலில் இறக்கி நமக்கு விநியோகம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தண்ணீரை இறக்குமதி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு போயிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன நீங்கள் சொன்னது கரெக்ட். உதாரணத்துக்கு நம்ம பள்ளிக்காரன் அந்த மாஸ்லேண்ட் இருக்குது, சதுப்பு நிலம், அது வந்து நீங்கள் 15 அடி வரைக்கும் உங்களுக்கு தண்ணீரை சேமித்து வைக்கி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300-400 சதுர கிலோமீட்டருக்கு அது வந்து வாட்டர் சப்ளை பண்ணும். அது நன்னீர் சதுப்பு நிலம் என்பது உலகத்தில் அநேகமாக 2-3 இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்ம பள்ளிக்கரணை. இப்போ அந்த இடங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால அது வருவாய்த்துறை கவனிக்கும், இல்லை பொதுப்பணித்துறை கவனிக்கும், இல்லை வந்து நீர்ப்பாசனத்துறை கவனிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிடுறோம். ஆறுகளில் மணலில் ஸ்டோரேஜ் பண்ணு. இப்போ செக் டேம் கட்டினீங்கன்னா நீங்கள் தண்ணீர் நிற்கும். மணல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ண முடியாது. மணல் வந்து பல ஆயிரம் வருஷமாக வந்து உருண்டோடி வந்து தான் மணலாக மாறுறது. அப்போ நீங்கள் ஓவர் நைட் வந்து அந்த மணல்லாம் வெளில எடுத்துடுறீங்க. பல ஆயிரம் ஆண்டுகள் உருவான மணலை ஓவர் நைட் நீங்கள் வெளியே எடுத்த உடனே அதை ஸ்டோர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து மழை மேகங்கள்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி வந்து க்ளவுட்ஸை வந்து வரும்போது ரைன்சிஸ் கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம சில டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்கும், மழை மேகங்கள் திரண்டு வரும்போது இப்போ அந்த மாதிரியான மழை மேகங்களை இந்த மாதிரி வறட்சியான பகுதியில் பொழிய வைக்கிறதுக்கான ஏற்பாடு நம்மக்கிட்ட இல்லை. இப்போ அந்த டெக்னாலஜி கடந்த காலங்களில் இந்த ஹெலிகாப்டரில் இருந்து சில அது நீங்கள் சில்வர் நைட்ரேட் போட்டு அது வந்து உங்களுக்கு அது தூவுறது லேசாக, அது மேகங்களை செயற்கையாக தான் குளிர் ஊட்ட முடியும். அது அப்போ மழை மேகங்கள்னு இருக்குது, வெறும் மேகத்தை பார்த்த உடனேலாம் அந்த சில்வர் நைட்ரேட்லாம் நீங்கள் போட முடியாது. அப்போ நீங்கள் ரைன்சிஸ் கன்னு உண்டு, அதாவது நீங்கள் அந்த மழை மேகங்கள் வரும்போது இது வந்து அது குளிர்விக்கக்கூடிய அந்த ஏற்பாடு என்பது அதோடு சேர்த்து பண்ணுறது. அப்போ அது குறிப்பிட்ட இடத்துல அந்த மழையை பொழிய வைக்க முடியும், மேகங்களை கலைக்கவும் முடியும், மழையும் பொழியும். அந்த டெக்னாலஜி சைனா வந்து நமக்கு சொல்லித்தரன்றாங்க, அதை இவங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இஸ்ரேல் அது இன்டர்நேஷனல் லெவலில் வேறு மாதிரியான மோசமான ஒரு நாடாக இருந்தால் கூட அவங்க லேபுக்குள்ளே க்ளவுடே வந்து உருவாக்கியிருக்காங்க, மேகங்களே வந்து லேபுக்குள்ளே உருவாக்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆனால் ஓப்பன் ஸ்பேஸில் அதை பண்ண முடியாது. அப்போ சொட்டு நீர் பாசனம் நம்ம சொல்கிறது தவிர அரசு அதை எப்படி பயன்படுத்த வேணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ குடிநீர் தேவையை, சென்னை நகர குடிநீர் தேவையை நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்தாச்சு, அரசே இப்போ விற்பனைக்கு. அதாவது ஒரு தோராயமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 1200 மில்லியன் கன அடி குடிநீர், அதாவது நமக்கு மில்லியன் லிட்டர் குடிநீர் வந்து நமக்கு சென்னை பகுதிக்கு தேவை. ஆனால் இன்றைக்கு வந்து நமக்கு 800 மில்லியன் லிட்டர் தான் கிடைக்குது ஒரு நாளைக்கு. அப்ப இந்த 400 மில்லியன்ங்கிறது மிகப்பெரிய தட்டுப்பாடை இங்க ஏற்படுத்தும். அது லாரிகள் மூலமா கொண்டு வந்து விநியோகிக்கலாம், என்ன மாதிரியான செஞ்சாலும் இந்த 400 மில்லியன் லிட்டருங்கிறது வந்து ஒரு பெரிய தட்டுப்பாடா இருக்கும். இது இப்போ இருக்கிற கொள்ளளவுல இருந்து சொல்லப்படக்கூடியது. இப்போ உள்ள கொள்ளளவு தோராயமாக இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் 2066 மில்லியன் லிட்டர் தண்ணி வந்து இருப்பதா சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இது நாளடைவில் இன்னும் வந்து பருவமழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பருவமழையுடைய காலம் முடிந்து விட்டதுன்னு அதிகாரப்பூர்வமா மெட்ரோ அறிவித்த பிறகு சென்னை வானிலை ஆய்வு மையம் இனி வருங்காலத்துல நாம சந்திக்க போறது இன்னும் கோடை காலம் ஆரம்பிக்கவில்லை, அக்கினி வெயிலில் நாம் எப்படி சந்திப்பதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை வேணும் இல்லையா? ரொம்ப பொருத்தமான கேள்வி இது, சரியான நெருக்கடியை உருவாக்குறது. அதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ நீங்கள் அடுத்த 1 மாதம் 2 மாதத்தில் வந்து மே மாதம் 25% நம்ம நீர் தேவை அதிகமாகும். அப்போ கிரவுண்ட் வாட்டரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 to 30% கீழே போகும். அப்போ ஏற்கனவே இப்போ 4 மீட்டராக இருக்கிறது 5-5.5 மீட்டர் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீர் தேவை அதிகம், ஒரு பக்கம் அந்த நீர் இது குறைவு என்பது வரும். நமக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்குறது தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய முறை இது. இப்போ இதில் வந்து நீங்கள் நெமிலிச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து 100 மில்லி லிட்டர் தான் வந்து எம்எல்டி தான் வந்து அது பண்ணும். அது ஃபுல் ஸ்விங்கில் ப்ரொடெக்ட் பண்ணுச்சுன்னா 90 எம்எல்டி தான் கிடைக்கும். இப்போ அது கிடைக்குது எவ்வளோன்னு சொன்னால் 60லேருந்து 70. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனபிள் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் வந்து சீற்றம் வந்து ஒரு பக்கம் அந்த மணலை வந்து அள்ளிக்கிட்டே வரும். அப்போ வந்து தண்ணீரை நீங்கள் வந்து நன்னீரை வந்து இந்த சவுடு பரவல் முறையில் பண்ண முடியாது. ஒரு வாரம் அது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, மறுபடியும் அது வரும். நீங்கள் இந்த பக்கம் மீஞ்சூர், இப்படி இந்த ப்ராஜெக்டை விட மீஞ்சூர் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. ஆனால் அங்கே என்னென்னு சொன்னால் நமக்கு 60லேருந்து 70க்கு மேலே அது போகாது. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட ஹையஸ்ட்டு அதனோட உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் தான் கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னா 160 இதுதான் கிடைக்கும். இப்போ 160 வரைக்கும் கிடைக்கிறத நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம சேர்க்கறதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களோட தேவை 1200. ஒரே ஒரு இது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்தணும் என்பது தேவை. ஆனால் அது எவ்வளோ தான் சிக்கனம்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வெயில் டைமில் நிறைய பேர் நீங்கள் பார்த்தா சுருண்டு வந்து செத்து போயிடுவாங்க. அது காரணம் ஆந்திராவில் நாம் எவ்வளோ பார்த்தோம். இப்போ நம்ம அதை தான் சொல்ல வரோம். இப்போ ஆந்திராவில் வந்து 1 டிஎம்சி இதே நேரத்தில் நீங்கள் 2014 நமக்கு பார்த்தீங்கன்னா 3 டிஎம்சி தண்ணி இருந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் இதெல்லாம். இப்போ இருக்குது 1.5 டிஎம்சி தான். இது அடுத்த 2 மாதத்துக்குள்ளே தீர்ந்துடும்.
அப்போ ஆந்திராவில் வந்து நம்ம பேசி 1 டிஎம்சி தண்ணீரை நம்ம கொண்டு வந்தோமா ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொஞ்சம் நாம் பண்ணலாம். ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய குளோபல் வார்மில் ஒருவேளை தவறி ஏதாவது ஒரு மழை உங்களுக்கு வந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்கணும். வழக்கமாக எதிர்பார்க்கிற கோடை கூட சொல்லிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு மழை வந்தால் அதையும் தேக்கி வைக்கக்கூடிய அறிவு வந்து நமக்கு தேவை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். கொரட்டூரில் இருக்கக்கூடிய அந்த 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 ஏரி இருக்குது பாருங்கள், அது 990 ஏக்கர். அது இப்போ பார்த்தீங்கன்னா அது சுருங்கி 500 சில்லறையாக வந்து நின்று போச்சு. அதில் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய நீர் வந்து உங்களுக்கு வந்து அம்பத்தூர் ஏரிக்குள்ளே வரும். இப்போ அதெல்லாம் வேறு மாதிரி ஆகிடுது. அந்த நீரை இப்போ பாழ்படுத்தி வச்சுருக்கிறோம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு, அப்புறம் அயன் கன்னட்டு, லெட், இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து அது குடிநீரை விட மோசம். இன்னும் கேட்டால் இது பாதரசம் உட்பட அதில் இருக்குது. அது மிகப்பெரிய விளைவில் கொடைக்கானலில் ஏற்படுத்தியிருக்கு. அது மாதிரி இங்கே வந்து அது இருக்காது. அப்போ இப்போ இந்த மாதிரி ஏரியெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன கேள்வி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளுக்கரணை சதுப்பு நிலம், இந்த மாதிரி இந்த ஏரி, போரூர் ஏரி, அது கூட மார்க்சிஸ்ட் கட்சி சரியான ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது கூட போராடி தான் சில அது பண்ணோம். இப்போ அந்த மாதிரி ஏரிகளை பாதுகாப்பது அப்படின்றதுனா என்னன்னு சொன்னால் இது பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி லாரிலாம் தண்ணியும் கொண்டு வர முடியாது. நீங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம்னா அதுவும் வந்து ட்ராட்டில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கேருந்து எப்படி தண்ணி எடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கே குடிநீர் தேவைப்படுது. இந்த நேரத்தில் விவசாயிகள் வர கடுமையாக அது கொடூரமாக இருக்குது. அந்த இதுவே 100க்கு மேற்பட்ட ஒரே நல்ல 17 பேர். நியூஸ் 7லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செய்திகள் நிறைய வருது. பல தொலைக்காட்சிகள் அது கொண்டு வராங்க. இது மாதிரிலாம் இருக்குது. ஒரு பக்கம் விவசாயத்திற்கும் நீர் இல்லை, குடிப்பதற்கும் நீர் இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஏரிகளுடைய அதோடைய மொத்த பரப்பளவே சுருங்கிருச்சு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை வைக்கிறீங்க. அந்த சுருங்கினதில் ஒரு ஆவணத்திலையும் குறிப்புகள்லையும் சொல்லப்படுது, சென்னையில் ஒரு 35,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருந்ததாக குறிப்புகள் இருக்கு. சென்னை நகரில் இது காஞ்சிபுரம் மாவட்டம். அதான் அது இப்போ வந்து ஒருங்கிணைந்த சென்னை எப்படி இப்போ நீங்கள் 36 பகுதிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குறிப்பிட்ட, ஆனால் அவ்வளவு ஏரிகள் இப்போ இருக்குதா? அதை நாம் பராமரிச்சிருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சவாலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள தேவையில்லை தானே? உண்மை அது. இப்போ நீங்கள் இப்பவும் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா, மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் கூட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பச்சைபாஸ் காலேஜுக்கு இது வரும்போது நாங்கள் அந்த கூத்தில் குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சில ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அது அப்படின்னா இப்போ போய் நீங்கள் குளிச்சா செத்து போய்டுவான்னு வச்சுங்களேன் மனுஷன், அது வேறு விஷயம். அது ஆனால் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உலகத்திலேயே சொல்லலாம். இப்போ நீங்கள் தேம்ஸ் நதிக்கரை கூட வேறு, உலகத்திலேயே 3 நதிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம்னு சொன்னால் அது சென்னை தான், வேறு எதுவும் கிடையாது. கூவம், அதே மாதிரி நீங்கள் அடையாறு, இந்த கொசஸ்தலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஐலாண்டு இதுன்னு இருக்குது. இது ஓட்டியே நீங்கள் போகலாம். 2 ஆறுகள் சுற்றி போகிறது நம்ம சென்னை இதில் போய். அப்போ இந்த நதிகளை பாழ்படுத்துறது யாருன்னா நாம தான். அது அழகாக போட்டிங்லாம் பண்ண முடியாதுல்ல. ஒரு குருட்டுத்தனமான ஒரு 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 இது இருக்குது. விஸ்தரிப்பு அப்படின்னு வரும்போது, பெருநகர விஸ்தரிப்புன்னு வரும்போது ஏரிகளோ குளங்களோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் பண்ணுறான் வெஸ்டர்ன் கண்ட்ரியில். அது உனக்கு தேவையில்லை. அவன் வந்து உனக்கு 9 மாதம் காலம் குளிர்காலம், அவனுக்கு அது தேவையாக இருக்காது. அவனுக்கு வெப்ப இது தேவை, ஆற்றல் தேவை. நமக்கு வந்து அப்படி கிடையாது. நீர் ஆற்றல் தேவை, குளிர் ஆற்றல் தேவை, இதெல்லாம் தேவை. அப்போ நீ ஏரிகளையும் மற்ற இதையும் பாதுகாத்து வைத்து கொண்டே நீங்கள் அதை மற்ற இதுக்கு பயன்படுத்தலாம். அப்போ நீர் மேலாண்மை என்பது நம்ம ஆரம்பத்திலே நீங்களும் குறிப்பிட்ட மாதிரி என்னன்னு சொன்னால், 4-5 வகையான நில அளவுகளை நீங்கள் மாதம் இப்போ எடுக்கிறாங்கலாம் வார அளவீடுகளாக அதை வந்து மதிப்பீடு செய்யணும். அதே மாதிரி வந்து என்னென்னு சொன்னால், நீரை தேக்கி வைப்பதற்கான ஒரு தனி துறை, அதாவது துறைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி மினிஸ்டர். அது இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். இப்போ ஒரே எஜுகேஷன்லேயே ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா துறைகளையும் ஏன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நீங்கள் கரெக்டாக நம்ம கொண்டு வந்தோன்னு சொன்னால் இப்போ இல்லை, அடுத்து நீங்கள் 15-20 ஆண்டுகளுக்கு வேறு மாதிரி வரும். ஏன்னா நம்ம கண்ணெதிர்க்கவே கிட்டத்தட்ட 2030-35 அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 தீவுகளுக்கு மேலே கடலுக்குள்ளே போயிடும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 2 இன்ச்சு வந்து அதிகமாகும் நீர். இது நீங்கள் திருவான்மூரில் போய் நீங்கள் போர் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த வாட்டர் தான் வரும். அது இது நீங்கள் உப்பு தண்ணீர் தான் வரும். அது அப்போ இது பயன்பாட்டுக்கு வர முடியாது. இப்போ டெல்டாவில் கூட இவங்க மேடம் ஒரு இது ஜெயலலிதா கூட ஒன்று கொண்டு நல்ல விஷயம். ஒரு 1500 கோடியில் வந்து அவங்க 2 அடி தான் நீங்கள் டெல்டாவுக்கும் கடலுக்கும் உள்ளது. கடல் நீர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ செக் டேம் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அணை நீரை தூர்வாரி எப்படி சேமிப்பது அப்படின்னு சொல்லி அது தூர்வாரினாலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10-15 டிஎம்சி தண்ணி கிடைக்கும். சென்னை நகருக்கு ஆந்திராவில் வந்து 12 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கணுங்க. அதை முறையாக இவங்க கேட்டு வாங்கணும். அது அங்கே அவங்க வறட்சின்றாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால்
கர்நாடகா கூட நமக்கு அவங்க 6 லட்சம் ஏக்கர் தான் விளைநிலம் கண்டிப்பா வந்து பக்கத்து வச்சிருந்தாங்க. மாநிலங்கள் நமக்கு சரியா தண்ணீர் கொடுத்திருக்கிறார்களா, நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு கிடைத்ததா, இல்ல இந்த இது போன்ற காலகட்டங்கள்ல அரசே வந்து குடிநீரை சிக்கனமா பயன்படுத்துங்கள் என்ற வேண்டுகோளை வைக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் குடிநீர் ஆலைகள் அவர்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது குடிநீருக்காக பிரத்யேகமான விற்பனை நிறுவனங்களுக்கு மட்டும் எங்கிருந்து தண்ணீர் கிடைக்கிறது, இப்படி பல கேள்விகள் நம் முன்னாடி இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் அது குறித்து பேசலாம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இன்றைய செய்தி நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. ஏற்கனவே நம்ம இடைவேளைக்கு முன்னாடி முன்வைத்த அந்த கேள்விதான், எப்படி தனியார் இது போன்ற விற்பனை நிறுவனங்கள், குடிநீரை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும் எந்த தட்டுப்பாடும், ஏதாவது விற்பனை நிறுவனங்கள் குடிநீர் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த தொழிலை விட்டே வெளியே போனோம், ஆலையை மூடிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கிறதா? இல்லை. ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால் வரக்கூடிய பிரச்சனை நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுறது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நாம குடிநீர் தட்டுப்பாடு அரசே சொல்லுது சீக்கிரமா பயன்படுத்துங்க. இந்த முரணை எப்படி பார்ப்பது? இல்லை, நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பார்க்கலாம். உங்கள் இதுலேயே இப்போ உதாரணத்துக்கு பண மதிப்பிழக்கும் டிமானிட்டைசேஷன் நம்ம பண்ணியாச்சு. ஆனால் என்னென்னா சேகர் ரெட்டி போன்ற ஆட்களுக்கு வந்து புதிய ரூபாய் நோட்டுகள் நிறைய கிடைக்குது, ஜனங்களுக்கு கிடைக்கல. இதுதான் டிஃபரன்ஸு. அப்போ இந்த அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய சில கோளாறு இருக்குது. அது உடனடியெல்லாம் சரி பண்ண முடியாது, அது இட் வில் டேக் டைம். ஆனால் இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நீர் ஆதாரங்கள் மற்றது வந்து இப்போ அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தனியாருக்கு வந்து இந்த தண்ணீரை இந்த வறட்சி போன்ற காலங்களில் தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை மட்டுப்படுத்துவது. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, மருத்துவமனைக்கு வந்து நீர் ப்ரைவேட் மருத்துவமனையாக இருந்தால் கூட அங்கே வந்து நீர் தேவைப்படும். இந்த மாதிரி எசென்ஷியல் சர்வீஸ், இப்போ பால் நம்ம எசென்ஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பந்தோ மற்றது வந்தால் கூட இது மாதிரி பண்ணும்போது, இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், மருத்துவமனை இது போன்ற இடங்களுக்கு எந்த தனியார் நிறுவனம் தன்னுடைய லாரிகளில் அது பண்ணுது, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்பு வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம முறைப்படுத்தலாம். நாம தொடர்ந்து இது குறித்து பேசலாம். முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கடுமையான குடிநீர் தட்டுப்பாடுக்கான அனைத்து அறிகுறிகளும் இப்பவே தெரிய ஆரம்பித்து விட்டன. இதை நாம் எப்படி இந்த ஆண்டு சமாளிக்க போகிறோம், அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் பெய்த மழையின் அளவை விட குறைவாக பெய்திருக்கிறது என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த மாநில ஏற்பட்டிருக்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மீண்டும் ஏதாவது மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இது ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை, வறட்சியை சென்னை மாநகரமும் சந்திக்கவிருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்ப அரசினர் முன்னெச்சரிக்கையாக செய்திருக்க வேண்டிய கடமைகள் என்பது பல்வேறு கடமைகள் இருக்கிறது. அதில் இந்த அரசு சரியாக செய்திருக்கிறதா என்று பார்க்கிற போது, சென்னையை பொறுத்தவரை திமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் இருக்கிற குளங்கள், கோவில் குளங்கள், குறிப்பாக திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் குளமாக இருந்தாலும், காரணேஸ்வரர் கோவில் குளமாக இருந்தாலும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் குளமாக இருந்தாலும், சைதாப்பேட்டையில இருக்கிற காரணேஸ்வரர் கோவில் குளமாக இருந்தாலும், அனைத்து குளங்களுக்கும் அந்த மழைநீர் வடிகால் சென்றடைகிற வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது. மழைநீர் தேக்கி வைக்கிற அந்த வழிமுறைகள் காணப்பட்டது. இப்ப எல்லா மழைநீர் வடிகால் வாய்களும் தூரடைத்துக் கொண்டு அது செயல்படாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல் சென்னைக்கு குடிநீர் ஆதார ஏரிகளாக இருக்கிற போரூராக இருந்தாலும், செப்ரபாக்கமாக இருந்தாலும், பூண்டி போன்ற பல்வேறு ஏரிகளில் ஏரியில இருக்கிற ஆக்கிரமிப்புகள், ஏரி அந்த வடிகால்களில இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றுகிற பணியினை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்வதே இல்லை என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் போரூரில் இருக்கிற ஒரு ஏரி, பாதி ஏரி தனியாருக்கு சொந்தம் என்கின்ற பெயர் பலகை வைத்த நேரத்திலேயே குடிநீர் மாற்று வாரிய அதிகாரிகள் உடனடியாக அந்த பெயர் பலகையை அகற்றி அப்படியே தனியாருக்கு சொந்தம் என்று சொன்னாலும் அவர்களுக்கு வேறு ஏதாவது மாற்று வழியை செய்து காம்பன்சேஷன் கொடுத்து அல்லது அவர்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்து அது பட்டா இடமாக இருந்தால் குடிநீர் ஆதாரத்திற்கான இடமாக அதை மாற்றுவதை விட்டுவிட்டு பொதுப்பணித்துறையினரை விட்டு மண் கொட்டி அந்த ஏரை நிரப்பும் பணியில ஈடுபட்டார்கள். பாதி ஏரி நிரம்பிய நிலையில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பீமாராவ் போன்றவர்கள் கூட போராட்டங்களை நடத்தினார்கள். திமுக கழகத்தின் சார்பில் எங்கள் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு ஜெயன்பழகன் தலைமையிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது.
சமூக ஆர்வலர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் போராடி குரல் கொடுத்ததற்கு பிறகு கண்டிப்பாக சார். அதாவது நீர்நிலைகளுக்காக நீதிமன்றங்களுடைய பல்வேறு உத்தரவுகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டங்கள், அதெல்லாம் கடந்த காலத்திலும் என்ன தேவை, நம்மளுடைய ஏரியுடைய நிலை என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக குறிப்பிட்டீங்க. அதே நேரத்தில் மற்றொரு கேள்வியும் நம்மிடம் இருக்கிறது. இதற்கெல்லாம் மாற்றாக கொண்டு வரப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் அந்த திட்டமும் இந்த நேரத்தில் நமக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, இப்போ ஒரு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இன்னொரு ஆட்சி வருகிற போது அது தொடர்ந்து செய்திட வேண்டும். இன்னொன்னு அது இப்போ நெம்மேலியாக இருந்தாலும் சரி, அல்லது எண்ணூரில் கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருந்தாலும் சரி, நெம்மேலியில திறந்து வைக்கிற போது அன்றைய முதலமைச்சர் அறிவித்தார்கள், இன்னொரு அந்த கடல் நீரை குடிநீராக்குகிற திட்டத்தை தொடங்கி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்னமும் அந்த பணிகள் அங்கே தொடங்கப்படாத நிலையில் இல்லாமல் இருக்கிறது. எனவே ஒரு அரசு தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம் என்பது தேவைகளை அறிந்து, மாநகர மக்களின் குடிநீர் தேவையை அறிந்து தொடர்ந்து ஏதாவது திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த திட்டங்கள் செயல்படுத்தாத நிலை வருகிற போது மக்கள் போன்ற அவதிக்குள்ளாக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய அனுபவத்தில், நீங்கள் மேயராக இருந்த அனுபவத்திலிருந்து சொல்லுங்கள், சென்னைக்கு இந்த வரப்போகிற கோடை காலங்களில், அதாவது ஏப்ரல் மே கடும் கோடையில், அக்னி நட்சத்திரம் போன்ற நேரங்களில் குடிநீர் தேவை எவ்வளவாக இருக்கும், அதை சமாளிக்க இப்போதைய நிலை என்னவாக இருக்கிறது நம்மிடம், இதை எப்படி சமாளிக்க போகிறது அரசு? இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? குடிநீர் தேவை, குடிநீர் தட்டுப்பாடு என்பது இப்போதே தொடங்கி இருக்கிறது. இன்னமும் கோடைக்காலம் கோடைக்காலத்தில் ஏற்பட வேண்டிய நெருக்கடி என்பது இப்போதே பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் தாய்மார்கள் காலி குடங்களோடு பல மணி நேரம் காத்திருக்கிற சூழல் என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுல குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய அதிகாரிகள் கவனமாக செய்ய வேண்டியது என்பது, குடிநீரில் அந்த லாரிகளில் எடுத்து செல்லப்படுகிற நீரை அவர்கள் விற்பதிலேயே கவனமாக இருந்து அதில் பல்வேறு முறைகேடுகளுக்கு இடம் கொடுத்து பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு கொண்டு போய் தருவதை காட்டிலும் பொதுமக்களுக்கான விநியோகம் என்பதை எளிதாக்கி அவர்களுக்கு அந்த குடிநீரை எளிதான வகைகளில் சென்றடைகிற வகையில் செய்திட வேண்டும். நிலைகளில் இருந்து குடிநீர் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது தரைக்கடியில் இருந்து எடுக்கிற அந்த குடிநீரையும் எடுத்து பொதுமக்களுக்கான விநியோகமாக இதை கருதி செய்திட வேண்டும். வியாபாரமாக செய்திடாமல் ஒவ்வொரு அரசு அலுவலரும் தங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து பணியினை செய்தால் மட்டுமே இந்த கோடையில் சென்னை மக்களை காப்பாற்றிட முடியும். வியாபாரமாக செய்யாமல் அரசே முன்னெடுத்து விநியோகம் செய்தால் மட்டுமே இந்த கோடையை சமாளிக்க முடியும் என்ற கருத்தை அனுபவ ரீதியாக வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். அதே போன்று நாம் இப்போது குடித்து கொண்டிருக்கிற குடிநீரே எந்த அளவிற்கு சுகாதாரமானது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தலுக்கு முன்பு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது சாமானியர்களுக்கும் சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதற்காக அம்மா குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் அறிமுகம் செய்கிறார். முதல் கட்டமாக சென்னையில் அந்த சவ்வூடு பரவுதல் முறையில், அதாவது ஒவ்வொரு பகுதியுடைய முக்கிய பகுதியிலும் அந்த நீர்நிலையங்கள் அமைக்கப்படும், சுத்திகரிக்கப்பட்ட அந்த நீர்நிலையங்கள் அமைக்கப்படும். அதன் மூலமாக சென்னையில் சாமானியர்களும் அந்த குடிநீரை பெற முடியும்னு சொன்னாங்க. அந்த திட்டம் எங்காவது தொடங்கப்பட்டிருக்கிறதா? அந்த திட்டத்துடைய பயன் முழுமையாக மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்போ அப்பப்போ வரும்போது சில கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிப்பாங்க. இப்போ இருந்தவர் மேலே நம்ம குறை சொல்ல நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொன்னதில் நிலத்தடி நீரை பாதுகாப்பது என்பது நல்ல ஒரு ஸ்கீம். அதை நம்ம எல்லாரும் வரவேற்க வெல்கம் பண்ணாங்களா. ஆனால் இந்த மாதிரி அரசு இங்கே இவங்க மட்டும் இல்லை, அதான் நம்ம சொன்னால் முன்னாடி கூட அவரும் அதான் மாசு கூட அதை கரெக்டாகவே சொன்னார். நீரை எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் சரியாக அரசே எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உலகம் முழுக்க 2 விஷயங்கள் பொதுவானது. அது மார்க்ஸ் சொல்லுவார், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ மாட்டுறது. கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லுவார்னா, காற்றும் நீரும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானதுன்னு சொல்லுவார். இப்போ நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது. அது இருந்தால் தான் அந்த ஈக்காலஜி நிறைய அதுக்குள்ளே சயின்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது ஒரு அரசே தண்ணீரை விற்பனை அப்படின்னு கொண்டு வரும்போது ஒரு ப்ரைவேட்டாக கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணோம், அரசு விற்பனை பண்ணது, அதனால நான் பண்ணுறேன். அப்புறம் மல்டிநேஷனல் கம்பெனிக்கு இங்கே பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நெல் ஒரு லிட்டர் 1 கிலோ அப்படின்னு வச்சுங்களேன், 1 கிலோ அப்படின்னு சொல்லி 2497 லிட்டர் தண்ணீரை நீங்கள் அதுக்கு ஏற்பாடுகளோடு பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த ஒரு கிலோ அரிசியோ அல்லது இதுவே பார்க்க முடியும்.
இப்போ டெய்லி நம்ம பால் பயன்படுத்துகிறோம். கண்டிப்பா அந்த மறைநீர் குறித்த புரிதலும் அது குறித்த நம்மளுடைய கொள்கைகளும் இல்லை அப்படிங்கிறது தானே நம்மளுடைய வர்த்தக ஒப்பந்தங்கள் நமக்கு உணர்த்துது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு என்னோட நாட்டில் எது இல்லையோ அதை நான் இங்கிருந்து உற்பத்தி பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னு கேட்டால் நான் ஸ்டோரேஜ் அப்படியே வச்சுப்பேன். உதாரணத்துக்கு இப்போ தோல் 18 நான் முன்னாடியே சொன்ன பாருங்க. அப்போ சின்ன சின்ன ஃபேக்ட்ரி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதோட நோக்கம் என்ன, எம்என்சி அவன் நாட்டில் அதை உற்பத்தி பண்ண மாட்டான். இப்போ இங்கேருந்து உற்பத்தி பண்ணுறதுனால என்ன சொன்னால் நம்முடைய ஆதாரங்கள் அத்தனையுமே செலவழிக்கப்பட்டுட்டு நீ ட்ரையாக இருந்துட்டு அவன் வந்து அதை விற்பனை பண்ணுவான். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அமெரிக்காவில் பெட்ரோலை எடுக்க மாட்டான். நீங்கள் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவன் இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் கழிச்சு தான் அவன் பெட்ரோலை வந்து வெளில கொண்டு வரான். அப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அது அநேகமாக தீர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அது இதுதான் அதில் இருக்கக்கூடிய தாத்பரியம். அப்போ மல்டிநேஷனல் கம்பெனிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரை நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் பெப்சியோ கோகோ பேர் சொல்ல ஒன்றும் தப்பு கிடையாது. நானே சாகும்போது அடுத்தவனை பாக்கெட்டில் வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது சொல்கிறேன் நம்ம நாட்டில். அப்போ அந்த மாதிரி பெப்சி கோகோ கோலா வந்து 5 பைசாக்கு எடுக்கக்கூடிய தண்ணீரை நம்ம 20 ரூபா கொடுத்து குடிக்கிறோம். இப்போ கடல் நீரை குடிநீர் ஆக்குறது எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு? 1 பைசா கூடாது, 0.2 1 பைசாவில் நீங்கள் அப்போ 5 லிட்ரு தண்ணி எடுக்கலாம் நம்ம கடல் நீர் குடிநீர் இருக்கிறது. இப்போ அரசு இப்போ என்ன பண்ணான்னு சொன்னால் நீங்கள் இந்த நெம்மேலி ப்ராஜெக்டில் இன்னொன்று போட்டாங்க. அது வந்து இன்னும் 3 வருஷம் ஆகும். நீங்கள் என்ன தான் அர்ஜி பண்ணாலும் அப்படிலாம் பண்ணிட முடியாது. அப்போ இன்னும் கடல் நீரை குடிநீர் ஆக்குறது, கடல் அலைகளிலிருந்து மின்சாரம் தயாரிப்பு இப்படிலாம் பண்ணலாம். அதுக்கு போல் அரசு என்னென்னா அங்கே சட்டமன்றத்தில் பேசும்போது தான் சொன்னோம். கிட்டத்தட்ட வந்து உலகத்தில் 2வது மிக நீளமான கடற்கரை, ரொம்ப அழகான கடற்கரை இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 மீட்டருக்கு அந்த பக்கம் நீ வீடே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடலுக்குள்ளே என்னென்னா நம்ம ஹோட்டலுக்கு அலோவ் பண்ணுது அரசு. பாருங்கள் தமிழக அரசு மட்டமான ஒரு சிந்தனை தானே இது. அப்போ மீனும் நாம் பிடிக்க முடியாது, என்னுடைய கடல் வளம் அதுலேயும் பாதிக்குது. ஹோட்டல் நடத்தினா கழிவு நீர் இப்போ சுற்றுலாவாக நமக்கு முக்கியம். வேறொரு தளத்தில் நாம் கண்டிப்பாக அது குறித்து ரொம்ப பேச வேண்டிய ஒன்றுதான். நீங்கள் சொல்லக்கூடிய கடற்கரை ஓரங்கள் அனைத்தையும் வந்து சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதாக சொல்லி நட்சத்திர விடுதிகள், ரிசார்ட்கள் போன்று கட்டுவதற்கான கடலுக்குள்ள வெளியில கூட கிடையாது, கடலுக்குள்ள மீனவர்களை அப்புறப்படுத்தி விட்டு இது போன்ற நடவடிக்கைகள் சாத்தியமாவதற்கான வேலைகள் குறித்து நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நேரம் குறைவாக இருப்பதனால் குடிநீர் தட்டுப்பாடுக்கான காரணங்கள் என்ன, நம்முடைய அரசுடைய கொள்கைகள் என்ன, எப்படி சமாளிக்க போகிறோம், பக்கத்து மாநிலங்களிலிருந்து எப்படி நாம் நீரை கேட்டு பெறப்போகிறோம் என்ற அடிப்படையில் இருந்து இதை வந்து மக்கள் வந்து எப்படி இது குறித்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் உங்கள் கருத்துக்களை வந்து நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.